சிசா மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேயர்களுக்காக நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவிசங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். சார், தாவேகா தனித்து தான் நிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, திமுக கூட கூட்டணியில் இருக்க கட்சிகளை தாம் பக்கம் வரணும்னு சொல்லிட்டு எவ்வளோ முயற்சி பண்ணாங்க. அது பலன் அளிக்காதனால பாமக கூட ஜான் ஆரோக்கியசாமி மூலியமா பேச்சுவார்த்தை நடந்துட்டு தகவல் ஆனது வெளியாகி இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க சார்? இவர் ஆரம்பத்துல கொடுத்த ஸ்டேட்மெண்ட்லாம் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க, விஜய் அவர்கள் கட்சியை ஆரம்பித்து விட்டு எந்த கட்சி வேணாலும் என்னுடைய தலைமை ஏற்றுக்கொண்டால் நீங்க எல்லாரும் வரலாம் அப்படின்னாங்க. இவர் தலைமை ஏற்றுக்கொண்டு, ஆனால் எந்த கட்சிகளும் இதுவரைக்கும் இவர் தலைமை ஏற்றுக்கொண்டு இதுவரைக்கும் வரவில்லை. ஏன்னா எல்லா கட்சிகளுமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஏற்கனவே வருஷக்கணக்கா பிஎம்கே ஆரம்பிச்சது 1988, 89 அப்போ ஆரம்பிச்சாங்க. இவ்வளவு வருஷமா இருக்காங்க. ஏடிஎம்கே, டிஎம்கே பழம்பெரும் கட்சி, காங்கிரஸ் பெரிய ஒரு நேஷனல் கட்சி, இவருடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு அதில் போக மாட்டாங்க. ஆனால் ஏனால் ஒரு கட்சி அப்படின்னு ஆரம்பிச்சாச்சு அப்படின்னா காங்கிரஸ் மேபி இவருக்கு பலத்தை சேர்க்கலாம் அப்படின்ட்டு நம்பர் ஆஃப் சீட்ஸ் அதிகம் கொடுங்க அப்படின்ட்டு போகலாம். போனாலும் அப்போ இவர் தலைமையை ஏற்றுக்கொண்டு போகிற மாதிரி தான் ஆகும் விஜயுடைய தலைமையை. ஆனால் விஜய்க்கு என்ன ஒரே டிராபேக்குங்கிறது என்னுடைய ஒப்பீனியன் இல்லை, என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். அதில் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, இது வரைக்கும் அவருடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்ட்டு அவர் ப்ரூவ் பண்ணலைங்க. இதாங்க டிராபேக். அதாவது எதை நம்பி இவருக்கு எவ்வளோ ஓட்டு வரும், நாளைக்கு இவர் ஒரு 150 தொகுதியில் நிற்கிறார், மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் இவரோட சேர்ந்தவங்க ஒரு 80-90 இது நிற்கிறாங்க அப்படின்னா, மற்ற கூட்டணி கட்சி எல்லாமே இன்னைக்கு தேதிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, டிஎம்கேல விசிகே இருக்காங்க, கம்யூனிஸ்ட் இருக்காங்க, காங்கிரஸ் இருக்காங்க, இவங்க எம்டிஎம்கே இருக்காங்க. இவங்க எல்லாரும் இன்னைக்கு தேதிக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் டிஎம்கே ஒரு ஸ்ட்ராங் கூட்டணி. இதை விட்டு உடனே எந்த நம்பிக்கையில், எந்த கேரண்டியில் விஜய் கட்சியில் போய் சேருவாங்க சொல்லுங்க. அகைன் திஸ் இஸ் மை பர்சனல் ஒப்பீனியன் ஒன்லி. இல்ல ஒரு விஷயம் சொல்றேன் சார். விஜய் ஆட்சியில் பங்கு சொல்லியிருக்காரு, அதனால இவர்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா சார்? ஆட்சியில் பங்குனாலும் இந்த முதல்வர்ன்ற போது ஒரு குழப்பம் வருது இல்ல சார், விஜய் தான் தலைமை அப்படின்ற மாதிரி ஆயிடுது. இல்ல 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 ஆட்சியில பங்கு அப்படிங்கறதே எப்ப சார் வரும்? நீங்க தேர்தலில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான். வெற்றி பெற்றால் மட்டுமே. வெற்றி பெற்றால் தான். வெற்றி பெறுவதற்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஓட்டு ஸ்ட்ரென்த் இருக்கு, உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த பூத் ஸ்ட்ரென்த் இருக்கு. அதாவது தமிழ்நாட்டுக்கு 234 தொகுதிக்கு 60,000 பூத்தோ 65,000 பூத்தோ இருக்கு. அத்தனை இதுலயும் உங்களுக்கு இது ஆளுங்க இருக்காங்களா? நீங்க போட்டாச்சா? ஏன்னா போன மாசமும் என்னதான் அந்த பூத் இதுக்கெல்லாம் வைக்க போறேன்னாங்க. இந்த பூத்து நீங்க ஆள் சேர்த்துடலாம், பூத்துக்கு தலைவரை போடலாம். ஆனால் ஒவ்வொரு பூத்துக்கும் குறைஞ்சது 10-12 ஒர்க்கர்ஸ் வேணும். அவங்க தான் என்ன ஒவ்வொரு பூத்துலையும் 1200, 1300 இவங்க இருப்பாங்க, ஓட்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க அத்தனை பேரையும் நீங்க கான்டாக்ட் பண்ணணும். அத்தனை பேரையும் கான்டாக்ட் பண்ணி எங்க கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லணும். இது எல்லாமே பெரிய ஒரு வேலை. தமிழ்நாட்டில் நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்க, டிஎம்கேக்கு அந்த அளவுக்கு ஒரு பூத் இதுல ஒரு கட்டுப்பாடு ஸ்ட்ரென்த் எல்லாம் அவங்களுக்கு இருக்கு டிஎம்கே. அதே மாதிரி ஏடிஎம்கே, பிஜேபி இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறச்ச விஜய்க்கு எந்த அளவுக்கு இருக்கு, இவரை நம்பி எந்த கூட்டணி அவரில் போய் ஜாயின் பண்ண போறோம். விசிகே எந்த நம்பிக்கையில் அங்கே போய் சேர போறாங்க? விசிகே என்னை பொறுத்த வரைக்கும் டிஎம்கேலையும் இருந்துட்டு முந்தைய போன தடவை 6 சீட் கொடுத்தீங்க, நாங்கள் 6 கொடுத்துக்க மாட்டோம், 10 கொடுங்க, 12 கொடுங்க, 15 கொடுங்க கேட்கலாம். 2 கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் அந்த மாதிரி கேட்கலாம். ஆனால் டக்குன்னு டிஎம்கே விட்டு அவங்க வெளில வராங்கன்னா ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி தான் அவங்க வருவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு புது கட்சியில போய் விஜய் சொல்ற நீங்க வாங்க 30 சீட் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலும், சார் 30 சீட்டுக்காக இவங்க போறதுக்கு முன்னாடி விஜய் கூட்டணி ஜெயிக்குமான்னு பார்ப்பாங்க சார். எவ்வளவு நம்பர் ஆஃப் சீட்டு கான்டெஸ்ட் பண்றது முக்கியம் இல்லை, எவ்வளவு சீட்டு ஜெயிக்க போறோம்னு அந்த கான்பிடன்ஸ் இந்த கூட்டணி கட்சிகளுக்கு, விஜயோட கட்சியில போய் சேர போகிற இந்த கூட்டணி கட்சிகளுக்கு எப்போ வரும், எப்படி அதை விஜய் கொடுக்க போகிறார், அதை பொறுத்து தான் இது கூட்டணி. ஸோ அந்த மாதிரி இருக்கிறச்ச விஜயோட இதுல இப்போ இவங்க எந்த கூட்டணி நடுவில் இப்போ பிஎம்கோடு ஒரு பேசிட்டு இருக்காரு அப்படின்னு கூட ஒரு இது வந்தது. ஆனால் பிஎம்கே பொறுத்த வரைக்கும் போன தடவை
பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பிஜேபி அண்ட் பிஎம்கே கூட்டணி இருந்தாங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே இருப்பாரு, டிஎம்கே இருப்பாங்க, மாற்றி மாற்றி இது பண்ணுவாங்க பிஎம்கே. இந்த தடவை பிஎம்கேக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இது கொடுக்கல. ஏடிஎம்கே வந்து அவங்களுக்கு 2 சீட் டியூ, அந்த 2 ராஜ்யசபா சீட்டில் பிஎம்கே கொடுப்பாங்களா அப்படி இப்படிலாம் அரசியல் வட்டாரத்தில் ஒரு பேச்சு இருந்தது. ஆனால் ஏடிஎம்கே கொடுக்கலீங்க, கொடுக்க மாட்டாங்க. எந்த ஒரு கட்சியும் அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. இன்னொரு பேச்சு என்ன அடிப்படுறதுன்னா, பிஜேபிக்கு மற்ற ஸ்டேட்லாம் இவ்வளோ ராஜ்யசபா சீட்டு டியூ ஆகுமே, அதுலேருந்து ஒன்று பிஎம்கே கொடுப்பாங்களா? எதுக்கு சார் கொடுக்கறது? என்ன பர்பஸ் கொடுக்கறது சொல்லுங்க. இப்போ பிஎம்கே கொடுத்தாங்கன்னா டிஎம்டிகே கேட்பாங்க, எங்களுக்கு ஒன்று கொடுங்க அப்படின்னு பிஜேபியை. அப்போ அந்த மாதிரி கொடுத்தால்தான் நாங்கள் உங்கள் கூட்டணிக்கு வருவோம்பாங்க. இது வந்து திஸ் வில் பி கால்ட் as ஓப்பனிங் a Pandora's box இங்கிலீஷ்ல. அதாவது இப்போ தாவைக்கா இப்போ மற்ற கட்சிகளை கூட்டணிக்காக அணுகுறாங்க இல்லையா, இது எதற்காக, என்ன பர்பஸ்க்காக அவங்க பண்றாங்க சார்? தனித்தே நிக்கலாம் அவங்க, ஏன்னா புதுசா வராங்க, தன்னோட பலத்தை ப்ரூஃப் பண்ணுறதால தனித்தே நிக்கலாம். ஏன் மற்ற கட்சிகளை கூட்டணிக்காக அணுகுறாங்க, என்ன காரணம் சார்? அதாவது தனித்தே இது பண்ணலாம்னா 2005 கட்சியை ஆரம்பித்தார் விஜயகாந்த், 2006 தனித்தே நின்னார், 8.2 என்னமோ எடுத்தார், அந்த விருத்தாச்சலத்தில் ஜெயிச்சார் விஜயகாந்த். அந்த மாதிரி ஒரு கட்சி இன்னைக்கு தனித்து ஆரம்பித்தாங்கன்னு வச்சுங்க, அந்த கட்சியை எடுத்த உடனேயே 200 சீட்டு, மினிமம் 118 சிம்பிள் மெஜாரிட்டி, அதுவே கிடைச்சிருமா? இல்லை சார். இது வந்து எம்ஜிஆர் காலம் இல்லை, என்டி ராமராவ் காலம் இல்லைங்க. இப்போ வந்து நிறையா இந்த சோசியல் மீடியாவும் அதில் வந்ததுனால வியூஸ் எல்லாம் ஒருத்தர் ஷேர் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்கிறச்ச டக்குன்னு ஒரு புதுசாக ஒரு கட்சி வந்து அன்லஸ் இஸ் எ கேரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப் வேணுங்க. ஓகேவா? எல்லாரும் அண்ணாமலை போன இடமெல்லாம் பிஜேபி அந்த இதில் கூட்டம் இருந்தது. பார்லிமெண்ட் எலெக்ஷன் போது போன இடமெல்லாம் அண்ணாமலைக்கு அப்படி ஒரு கூட்டம் இருந்தாலும் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அண்ணாமலை 11.5% தான் பிஜேபிக்கு எடுக்க முடிஞ்சது. அவரோடு கூட்டு சேர்ந்த பிஎம்கே 4.5 4.4 எடுத்தாங்க. மொத்தமாக 2 பேரும் சேர்த்து ஒரு 17.5 தாங்க எடுத்தாங்க. அவ்வளோதான் எடுக்க முடிஞ்சது. புரியுதா? மீதியெல்லாம் டிஎம்கேவே 39 சீட்டும் பார்லிமெண்ட் எடுத்துட்டாங்க. அதனால விஜய் வந்து தனியார் கட்சியை ஆரம்பிக்கலாம் முதல்ல இருந்தார், தனக்கு இந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குன்னு எதிர்பார்த்தார். ஆனால் இப்ப விஜய் கட்சியில் இருக்கவங்க மற்ற கட்சிகளை வாங்க, எங்களோட கூட்டணிக்கு வாங்க வாங்க அப்படின்னு சொல்றத பாக்குறச்சு என்னுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, தனியாக நின்னால் நமக்கு அந்த அளவுக்கு ஓட்டு வராம போயிடுமோ, தனியாக நின்னால் நமக்கு எவ்வளவு எம்எல்ஏ சீட் ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒரு டவுட் வந்திருக்கும் சார். அந்த ஒரே காரணத்துக்காக தான் இவங்க இப்ப கூட்டணி இதை கதவை திறந்து வைத்து எல்லா கட்சிகளையும் எங்களோட கூட்டணி சேருங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் எங்க ஒப்பீனியன். இல்ல விஜயோட பயம் இதை எடுத்துக்கலாமா, இல்லைன்னா இதான் திராவிட கட்சிகளை தனிமைப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இது போல அழைப்பு விடுக்கிறாரா சார்? விஜய்க்கு அவருடைய கான்பிடன்ஸ் இதுல வந்து ஒரு தன்னம்பிக்கை குறைந்து இருக்கலாம். ஓகேவா? திராவிட கட்சிகளை பாமக எடுத்துக்கிட்டாலும் அதிமுக கூட கூட்டணி சேரவங்க தான். இப்போ தாவைக்கோட கணக்கு என்னவா இருக்குன்னா, பாமக தேமுதிக 2 பேரையும் நம்ம பக்கம் இழுக்கணும் அப்படின்னு தான். அப்படி 2 பேரும் இங்க வந்துட்டாங்கன்னா ஏதோ ஒரு திராவிட கட்சிகளை அதிமுக சொல்ல போனா அதிமுகவே தனிமைப்படுத்துறாரு. ஏன்னா அவங்க தான் எடப்பாடி சொன்னா மெகா கூட்டணி உருவாக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அந்த மெகா கூட்டணி இல்லாம ஆக்குறாரு விஜய் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா சார்? இல்ல, எடுத்துக்க முடியாது. விஜய் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவரு சினிமா தொழிலே விட்டு சினிமா நடிக்கிறது விட்டு முழு நேர அரசியலை இறங்க போறேன்னு சொல்லும்போது அவருடைய நோக்கம் என்னவா இருக்கணும்? தன்னுடைய கட்சியை வலுப்படுத்துவதான் இருக்குமே ஒழிஞ்சு மற்ற கட்சியை தனிமைப்படுத்துவதில் இருக்கக்கூடாது. அதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க கட்சியுடைய முன்னேற்றத்துக்கு நீங்க பாடுபடணும். டிஎம்கே தனித்து விட்டுருவேன், ஏடிஎம்கே தனித்து விட்டுருவேன், அதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் இந்த மாதிரி கட்சிகளை அணுக அவங்கள ரெக்வஸ்ட் பண்றது என்ன பர்பஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு ஆரம்பத்துல சொல்லிட்டு இருந்தார் தனக்கு இவ்வளவு ஓட்டு விழுந்துடும் அப்படின்னு. மேபி அவருடைய அந்த கணிப்பு கொஞ்சம் தவறுதலா முடிந்திருக்கலாம். ஆறு இவருக்கு வருகின்ற அந்த இன்ஃபர்மேஷன்லாம் இல்லை சார், நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, அதனால தனியா நின்று நீங்க ஜெயிக்க முடியாது, தனியா நின்று 35-38% உங்களுக்கு வராது அப்படின்னு இவங்க சொல்லி இருக்கலாம்.
அந்த ஒரு காரணத்துக்காக விஜய் இவங்களை மற்ற கூட்டணி கட்சிகளை அணுகலாம், வாங்க எல்லாரும் என்னோட சேருங்க அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.